என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? அதான் எல்லாம் கேட்டுட்டு தானே வந்தேன். அப்புறம் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கியா? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆமா, தெரியாம தான் கேட்கேன். அவ்வளோ நேரம் நானும் உங்க அம்மையும் அந்த நடு ஹாலில் நின்று நான் உங்களை அம்மையிட்ட உங்களை பத்தியும் ஏதோ உங்க அம்மா உங்களை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லி தர மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாம நின்னிய? என்ன சொல்ல வர்ற சின்ன பொண்ணு? இல்லைங்க, உங்க அம்மையை பத்தி நான் அவ்வளோ தூரம் சொல்லி தரேன். உங்க அம்மா என்ன பண்ணிய கொடுமை, எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கியாவ, என் வீட்டில் உள்ளவளை பத்தி பேசி அவன் எல்லாம் நான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே நின்னிய? என்ன சொல்லியா? நீ அம்மைய பத்தி சொல்லியா, அம்மா உன்னை பத்தி சொல்லியாவ? நான் யார் பக்கத்துல நின்னு சொல்ல முடியும்? அதான் நான் நடுவுல சென்றா நின்னுட்டேன். இல்ல நேரம் கொஞ்சம் காட்டன் கொண்டு வந்தேன். இல்லைன்னா ரெண்டு பேரும் சொல்லி என் காதுல இருந்து ரத்தமே வந்திருக்கம்மா. நான் உங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? தினத்தந்தியில கன்னித்தீவு கூட ஒரு முடிவுக்கு வந்துருன்னு நினைக்கேன். ஆனா உனக்கு அம்மைக்கும் உள்ள சண்டை ஒரு நாளும் முடிவுக்கு வராது. அது நானே தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆமா, அது உண்மைதான். கன்னித்தீவுக்கு கூட ஒரு முடிவு உண்டு. உங்க அம்மைக்கு எனக்கு வர பிரச்சனை முடிவே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் சும்மா இருந்தாலும் உங்க அம்மைக்கு வாய் சும்மா இருக்கல. என்ன சும்மா இருக்க விடாம சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காவ. நான் என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு என் போக்கில் இருக்கேன். என்ன என் போக்கில் இருக்க விடாம அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்காவ. எப்பா எப்பா, நான் என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு? நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. எனக்கு வீட்டுல வந்தா ஒரு நிம்மதி இல்ல. இதனாலேயே நான் வேலைக்கு போயிட்டு செல்வா கூட கொஞ்ச நேரம் வெளியே உட்கார்ந்துக்கிட்டாங்க வாரேன். திரும்ப அப்படி வந்தாலும் உங்க பிரச்சனையை சொல்லி சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறீங்க? நான் உங்களை டென்ஷன் ஆக்கல, ஒன்றும் ஆக்கல. ஆனா ஒன்று, உங்க அம்மா என்னை பத்தி பேசவோ என் வீட்டில் உள்ளவளை பத்தி பேசவோ எதுவும் கிடையாது. புரியுதா? நல்லா இலக்கி விடுனா நல்லா இலக்கி விடு. இவ்வளவு நேரம் ஹாலில் வச்சு என் பையன்கிட்ட இல்லாதது பொல்லாதது எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டு மறுபடி ரூம்ல வச்சு எல்லாத்தையும் பேசிட்டா இருக்கியா நீ எல்லாம்? ஆனா சரியான ஆளுதாமனா. நான் அவையில 1000 விஷயம் பேசுவோம். சே, இப்படி ரூமுக்கு வெளியே ஒட்டு கேட்டிருக்க பழக்கம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? ஒட்டு கேட்டாவ, நல்லா ஒட்டு கேட்டாவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாவ? உனக்கு எப்பவும் என்னை பத்தி பேசியதானே வேலை. தயவு செய்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கிறீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தா உங்க ரெண்டு பேரும் தொல்லை எனக்கு தாங்க முடியல. சும்மா பக்கத்து வீட்டுல எல்லாம் எத்தனை பேர் இருக்கியாவ? இப்படியா டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கியாவ? மாமியார் மருமக சண்டைனா அப்பப்ப வர போகும். இந்த வீட்டுல 24 மணி நேரம் அதுதான் நடக்குது. சே, ஏன்டா வீட்டுக்கு வந்தேனே இருக்கு. பேசாம வேலை முடிஞ்சு ஆபீஸ்ல தூங்கிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே கடந்திருக்கலாம். எதுக்குதான் வரணும்? போதுமா? இப்ப உங்களுக்கு நிம்மதியா, நல்ல சந்தோஷமா? என் மாப்பிள்ளைய எவ்வளவு டென்ஷன் ஆக்கி பாக்குறீங்க பாருங்க. போன போன பொச கட்டவளை, நீ வார முன்னாடி என் பையன் என்கிட்ட தங்கம் போல இருந்தான். அவன் கோவப்பட்டு நான் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையிலிருந்து என் பிள்ளை சிரிச்சே நான் பார்த்தது கிடையாது. ஆமா, நல்லா சிரிச்சு பாப்பாவ. ஏன் உங்க மொபைல் இல்லையா? எப்படி சிரிப்பாவ? நீங்களே சிரிக்க மாட்டியே, இதுல வேற பையன் சிரிக்கலையா? ஓட்டணும் அப்புறம் என் கண்ணு முன்னாடி நிக்காத. வேலைக்கு போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு நிம்மதியா சாப்பாடு கொடுக்காம கோலம் மூட்டிட்டு இருக்கியா கோலு. ஆஹா, இவைய மூட்ட மாட்டாவ. நல்ல மனுஷனை இப்படி மாத்தி வச்சிருக்காவ. ஏங்க, கோவத்துல நீங்க எங்கேயும் போயிடாதுங்க. நில்லுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கியம்மா, எங்க உள்ள அரலூசோ என்னத்த எப்படி பேசணும்னு ஒன்னும் தெரியாத கோம்பச்சியா இருக்க. இவளெல்லாம் வச்சுட்டு எப்படிதான் காலத்தை ஓட்ட போறானோ தெரியல. சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் என்னத்த கண்டேன்னு சொல்லிட்டு போறா. போட்டு போட்டு அப்படியே போட்டு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.